ஹாய் கேஸ், வெல்கம் டு போக்கி யங் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து போக்கிமான்லேருந்து ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறேன். அது என்ன, நம்ம எல்லார் வீட்லேயும் போக்கிமான் கார்ட்ஸ் இருக்கும். போக்கிமான் கார்ட்ஸ் எப்படி விளையாடணும் நிறைய பேருக்கு தெரியாது. அதான் நான் வந்து எப்படி விளையாடணும் ஒரு வீடியோவே எடுத்திருக்கேன். இந்த வீடியோ தான் நான் ஃபஸ்ட்டு கேமரா யூஸ் பண்ணி எடுக்கிற வீடியோ. ஹாய் கேஸ், வெல்கம் டு போக்கி யங் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து போக்கிமான் கார்ட்ஸ் எப்படி விளையாடணும் தான் பார்க்க போகிறோம். போக்கிமான் கார்ட்ஸ்னால் நம்ம வீட்டில் நிறைய பேர் வீட்டில் இந்த போக்கிமான் கார்ட்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ வந்து அதில் எப்படி விளையாடணும் நிறைய பேருக்கு தெரியாது. அது என்ன எப்படி சொல்கிறதுனா, நிறைய ஒவ்வொரு யூடியூபர்ஸும் ஒவ்வொரு விதமாக காட்டுவாங்க. ஆனால் இந்த வாட்டி நான் ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே இவ்வளோ எங்கிட்ட போக்கிமான் கார்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து நான் போக்கிமான் கார்ட்ஸ் போக்கிமான்ஸ் வச்சு பாட்டில் பண்ணுறதுக்கு நான் ஒரு விதை யூஸ் பண்ணுவேன். இந்த விதை ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே அனிமியில் பாட்டில் பண்ணுற விதை மாதிரியே இருக்கும். ஆனால் இப்போ நீங்களும் போக்கிமான் கார்ட்ஸ் வச்சுருக்கீங்க, உங்களுக்கும் இந்த மாதிரி விளையாடணும். இந்த இவ்வளோ போக்கிமான் கார்ட்ஸ் இருக்கும். அப்புறம் இது பேட்டில் பண்ணது எப்படின்னு தெரியல, எப்படி பண்ணணும் எல்லாமே சொல்லியிருப்பேன். இந்த பேட்டில் உங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே எப்படி விளையாட ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ உங்ககிட்ட எவ்வளோ போக்கிமான் கார்ட்ஸ் இருக்குது அதை ஷஃபர் பண்ணி ஈச் சைட் 6 போக்கிமான் கார்ட்ஸ் போடுங்க. லெஃப்ட் சைடு ஒரு 6 போக்கிமான் கார்டு, ரைட் சைடு 6 போக்கிமான் கார்டு. ஏன்னா ஒரு 2 நாள் 6 போக்கிமானை தான் பிடிச்சி அவங்க கூட ட்ராவலில் வச்சுக்க முடியும். ஓகே, இப்போ பேட்டில் எப்படி பண்ணாலும் வாங்க போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ முதல்ல போக்கிமான் கார்ட்ஸ் பேட்டில் பண்ண 2 பேர் வேணாம். ஆனால் இதுக்கு 2 பேர் தேவையில்லை, ஒரே ஆளாக இருந்தால் போதும். அது ஆள் இருந்தால் சண்டை தான் வரும். ஏன்னா இப்போ நம்ம அனிமி மாதிரி பண்ணால் இது பாருங்கள். இல்லை என்கிட்ட 6 போக்கிமான் இருக்குது. ஆனால் இப்போ இது டீம் ஏன்னு பிரிச்சுப்போம். இந்த டீம் ஏ வந்து இந்த சைடு வச்சுருவோம். இப்போ டீம் ஏ உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இது டீம் பி. நான் வந்து டீம் ஏவை லெஃப்ட் கார்னரில் வச்சுட்டேன், டீம் பியை ரைட் கார்னரில் வச்சுட்டேன். ஓகே, இப்போ வந்து இங்கே பேட்டில் எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இப்போ உங்ககிட்ட ஒரிஜினல் போக்கிமான் கார்டு இருந்தாலும் சரி, இல்லை ஃபேக்கான போக்கிமான் கார்டாக இருந்தாலும் சரி, இந்த ட்ரிக்கு ரெண்டுத்துக்குமே ஒர்க் ஆகுது. நீங்கள் சொல்லக்கூடாது என்கிட்ட ஃபேக்கான கார்டு தான் இருக்குது, ஒரிஜினல் இல்லைன்னா பேட்டில் பண்ண முடியாதுன்னு. இந்த பேட்டிலுக்கு தேவையானது ஒரு போக்கிமானோட இந்த மேலே இந்த ஹெச்பியும் இந்த கீழே இருக்க இந்த அட்டாக்கு தான் முக்கியம். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களா, அந்த அட்டாக்கில் இருக்க அந்த டிஜிட்டால் இப்போ நம்ம ஹெச்பியில் இருக்க நம்பரை மைனஸ் பண்ண போகிறீங்க. இப்போதைக்கு நீங்கள் மேக்ஸ் நல்லா போடுறவராக இருந்தால் உங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் மேக்ஸில் வீக்காக இருந்தேன்னா கால்குலேட்டர் எல்லாம் பண்ண முடியாதுன்னீங்கன்னா அதுக்கு ஒரு அற்புதமான வழி இருக்குது. அது என்னென்னா, இப்போ நான் வந்து பண்ணதே ஒரு ஸ்பெஷலான மெத்தடு. அது என்ன மெத்தடுனா, இப்போ ஓகே, இப்போ நான் சார்ஜ் இங்கே வச்சுக்கிறேன். இப்போ நோஸ் பேஸை நீங்கள் காப்பர் சாவை இங்கே வச்சுக்கிறேன். இது எல்லாம் ஏர்த்குவேக் மாதிரியே வச்சுப்போமே. ஏர்த்குவேக் மாதிரி தரையில் அடித்து அப்போ சார்ஜ் இருந்து பறந்துடுச்சு. இதுதான் டார்ஜிங். ஆனால் இந்த மாதிரி தான் நம்ம இந்த மாதிரி போக்கிமானில் டாச் பண்ணுற மாதிரி நீங்களும் டாச் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து இப்போ நம்ம ஒரே நேரம் போர் அடிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து எல்லா நேரமும் டாச் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. அப்படி எல்லா நேரமும் டாச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் போர் அடிக்கும். அப்போ நீங்கள் நோஸ் வேக் பண்ணும்போது இப்படி ஒரு வாட்டி வேணால் தப்பிச்சுக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் மற்றவங்க கூட விளையாடும் போது நான் ஒரு ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் சொல்கிறேன். அதுக்கு என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் போக்கிமான் அட்டாக் பண்ணும்போது அந்த அட்டாக்லாம் டாச் பண்ணிட்டு அதை ரிட்டர்ன் பண்ணுறது, இல்லைனா அம்மா நீ இதை அடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த போக்கிமான் அடி வாங்கும்போது ரிட்டர்ன் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அது ரூல்ஸ்க்கு அது ரூல் இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் போக்கிமான் நீங்கள் மட்டும் விளையாடினா தான் இன்னும் டாஜிங்லாம் பண்ண முடியும். மற்றவங்க கூட விளையாடினா டாச் பண்ண முடியாது, தெரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே நீங்கள் மட்டும் தனியாக விளையாட்டிங்கன்னா டாச் பண்ணலாம், இல்லைன்னா முடியாது. இப்போ டாச் பண்ண போது தான் இப்போ நம்ம அனிமியில் மூவ்ஸ் வர மாதிரி நம்மளுக்கு ஃபீலிங் வரும். அந்த மாதிரி ஃபீலிங்கில் டாச் பண்ணும்போது அனிமியில் இந்த மூவ்ஸ் டாச் பண்ணுற மாதிரி ஃபீலிங் வரும். இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அதான் நான் வந்து இது எப்போவுமே போக்கிமான் கார்ட்ஸ் விளையாடும் போது இந்த விஷயத்தை சேர்ந்துப்பேன். போக்கிமான் கார்ட்ஸ் எப்படி விளையாடணும்னு சொல்லிவிட்டு, ஆனால் இப்போ சில பேருக்கு டவுட் இருக்குது. இந்த மாதிரி ப்ளஸ் இங்கே பாருங்கள், மல்டிப்ளேயர் இருக்குது வேணா. அதுமாதிரி சில பேர் கேட்பீங்க, மேலே இருக்குது இந்த டேமேஜ் ரீட் பண்ணுமா, இல்லை கீழே இருக்குது இந்த டேமேஜ், கீழே இங்கே பாருங்கள் 16 இருக்குது இந்த மாதிரி டேமேஜ் ரீட் பண்ணுமான்னு கேட்பீங்க. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ் இருக்கா, இங்கே நல்லா தெரியுது, இங்கே மல்டிப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அப்போ இல்லை இந்த கார்டு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. இந்த மாதிரி ப்ளஸ் இல்லை மல்டிபிள் சிம்பிள் இருந்தால் மட்டும்தான் கீழே இருக்குது நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ நார்மலாக இங்கே பாருங்கள், இது கீழே ப்ளஸ் மல்டிபிள் அந்த மாதிரி எதுவும் போடலை. இது கீழே அந்த மாதிரி எழுதியிருந்தாலும் அதை ஆட் பண்ணக்கூடாது. ஆனால் கீழே எழுதியிருக்கிறதுனா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளை காட்டுறேன். கீழே எழுதியிருக்க மாதிரி இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து மேலே இந்த அட்டாக் ப்ளஸ் இல்லைன்னு கீழே எழுதிருக்குது. ஏன்னா ப்ளஸ் இல்லைன்னா இது கீழே இருக்கிறத நம்ம ரீட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி தான் ரீட் பண்ணணும். ஏன்னா இங்கே ப்ளஸ் பாருங்கள், ரெக்வயர்ஸோட மேக்ஸ் ப்ளஸ் வெறும் 20% போட்டிருக்கு. அப்புறம் கீழே இங்கே 80% இருக்குது. அப்போ 20 + 80 100. அப்போ 100% டேமேஜ் கொடுக்கும் இது. அப்புறம் மல்டிப்ளை போட்டாலே ப்ளஸ் ஒரே மாதிரி தான். ஆனால் அதுக்கு மல்டிப்ளை போட்டால் மல்டிப்ளை பண்ணிடாதீங்க. ஓகே, இனிமேல் டவுட் எதாவது க்ளியர் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு போக்கிமான் வச்சு மட்டும் பேட்டில் காமிக்கிறேன் எப்படி பண்ணணும்னு. எப்படி பண்ணணும்ல சொல்லிட்டு இப்போ நான் பேட்டிலுக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ already boom, use massive already boom, go and dodge it.
போல்ட் வந்து உள்ள ட்ரில்ல போகும். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து போல்ட்டோட கார்டை வச்சு எடுப்போம் அடிச்சுட்டு இப்போ டாச் பண்ணேன்னா இப்போ நீங்கள் போக்கிமான் கார்டு டாய் மாதிரி இப்படி அடிச்சு கூட விளையாடலாம். அப்போ இதுக்கு அப்போ கூட கொஞ்சம் நல்லதாக இருக்கும். சின்ன மாதிரி இருக்காது நடிச்சிருந்தீங்க. இப்போ போக்கிமான் பேட்டில் அப்போ கொஞ்சம் இந்த மாதிரிலாம் பண்ணால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதான் நானும் இப்படி பண்ணேன். நானும் கொஞ்சம் சின்ன பையன் இல்லை, கொஞ்சம் பெரியவன் தான். ஓகே, இப்போ மேட்ச் யூஸ் பண்ணேன். இப்போ மேட்ச்சில் ஓகே இங்கே பாருங்கள், இந்த அட்டாக் நேரட்டே போட்டர் மேலே பட்டுச்சு. போட்டர் 2 HP 200 அப்போ இது ஃபெயிண்டட். அப்போ இந்த பேட்சில் செதறியில் கூப்பிட்டோம். இந்த மாதிரி வந்து இது என்னதான் கொஞ்சம் சின்ன பொண்ணு மாதிரி விளையாடுற மாதிரி நினச்சாங்க. டைம் பாஸ் விளையாடுங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். நிறைய பேர் வந்ததுக்கப்புறம் சைல்டுஹுட் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி விளையாட நல்லாயிருக்கும். அப்புறம் போக்கிமான் ஃபேன்ஸ் மெயின்லி உங்களுக்காக தான். இந்த மாதிரி போக்கிமான்ஸை வச்சு விளையாடும் போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஓகே, அப்புறம் என்ன போக்கிமான் ஃபேன்ஸுக்காக தான் போக்கி தமிழுக்கு ஏட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரு போக்கிமான் ஃபேனுங்க, ஸோ போக்கி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய போக்கிமான் பற்றி ஷார்ட்ஸ் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு போக்கி தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ். நீங்கள் ஒரு போக்கிமான் பண்ணாத போக்கி தமிழை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா டெய்லி போக்கியை பற்றி நிறைய ரிலேட்டடான வீடியோஸ் வரும். உங்களுக்கு தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.